ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம விரல் பகுதியில் இந்த மாதிரி ஜரி த்ரெட்டை எடுத்து 4-5 முறை சுற்றி விட்டுட்டு இது போல் நாட்டு டைட்டாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ அந்த முடிச்சு பகுதியை நம்ம கட்டை விரலும் பெரிய விரல்லையும் டைட்டாக பிடிச்சிட்டு அந்த நூலை ஆள்காட்டி விரல் வழியாக சுற்றி திருப்பியும் அதிலேயே நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம கையோட லெஃப்ட் சைடை ஃப்ரேமுக்கு அடியிலையும் ரைட் சைடு கையை ஃப்ரேமுக்கு மேலே வச்சுக்கலாம். எப்போதும் போல் கீழேருந்து மேலே ஒரு செயின் இழுத்துக்கலாம். பாருங்கள், இந்த செயினை நல்லா உயரமாக இழுத்து விட்டுக்கலாம். ஏன்னா இந்த செயின் வழியாக தான் நம்ம பெரிய பீடு கோர்க்க போகிறோம். இப்போ இந்த ஒரு செயினுக்கு ஒரு பாசியை கோர்த்துட்டு பாருங்கள், பக்கத்துலேயே நம்ம அழகாக பக்கத்துலேயே தான் குத்தி அந்த செயினுக்குள்ளேயே இன்னொரு செயின் எடுத்துட்டு இன்னொரு பீடு நம்ம கோர்த்துக்கலாம். அப்புறம் தூரமாக குத்தாமல் அந்த பாசி முடிகிற இடத்துலையே தான் குத்தி இன்னொரு செயினை நம்ம மேலே எடுக்கணும். அப்போ அடியில் நம்ம நூலை இழுத்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு செயின்லேயுமே பாசி கோர்த்துட்டு அடியில் லைட்டாக நூலை பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா நம்ம அந்த பாசி முடிகிற இடத்துலையே இன்னொரு செயினை நம்ம மேலே இழுத்துக்கணும். இது போல் ஒரு செயினுக்கு ஒரே ஒரு பீடு தான் கோர்க்கணும். எவ்வளோ பெரிய நெக் டிசைனாக இருந்தாலும் சரி, இந்த பெரிய பீடு கோர்க்கும் பொழுது ஒரு செயினுக்கு ஒரு பாசி தான் நம்ம கோர்க்கணும். இது போல் பாருங்கள், வரிசையாக அந்த செயினை லூஸ் விடக்கூடாது. செயினை மேலே தூக்கும் பொழுது அந்த செயினும் ஊசியும் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். இது போல் நெருக்கமாக தான் குத்தணும். கிழக்க குத்தணும் அப்படின்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஒவ்வொரு பாசியும் கோர்த்ததுக்கப்புறம் பக்கத்துலேயே நம்ம குத்தி தான் இன்னொரு செயினை நம்ம மேலே எடுக்கணும். இது போல் பாருங்கள், ஊசியில் செயினை மேலே எடுத்துட்டு அந்த செயினுக்குள்ளே ஒரு பாசியை கோர்த்துட்டு அடியில் நம்ம நூலை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அந்த பாசிக்கு பக்கத்துலேயே இன்னொரு செயின் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வரிசையாக பாருங்கள், பொறுமையாக குத்தி நீங்கள் தச்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். ஒரு 4-5 முறை போட்டு பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஆரி ஒர்க்கு ஈஸியாகவே நம்மளால் கற்றுக்க முடியும். இப்போ நான் ஒரு லைன் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இது போல் ஒரு 10-15 லைன் போட்டு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுனா மட்டும்தான் ஆரி ஒர்க்கு நம்மளால் ஈஸியாக கற்றுக்க முடியும். இது போல் பாருங்கள், நம்ம இந்த நார்மலாக இந்த நீடில் 3 பாசி வரைக்கும் நம்ம கோர்க்கலாம். இது போல் கோர்த்து வச்சுட்டு ஒரு செயினுக்கு ஒரு பாசி கோர்த்துட்டு அடியில் லைட்டாக நூலை இழுக்கணும். லெஃப்ட் சைடு ஃப்ரேமுக்கு அடியில் இருக்கக்கூடிய நூலை லைட்டாக இழுத்தோம் அப்படின்னா அந்த பாசி முடிகிற இடத்துலையே நம்ம குத்தி இன்னொரு செயினை மேலே தூக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி வரிசையாகவே நம்ம குத்தி வந்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாகவும் நம்ம குத்தணும். ரொம்ப நெருக்கியும் குத்தக்கூடாது. ரொம்ப நெருக்கி குத்தணும் அப்படின்னா அந்த பாசியெல்லாம் அப்படியே வெடப்பாக மேலே தூக்கிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம அழகாக ஒரு பாசி பக்கத்தில் குத்துனாலே போதும். இந்த மாதிரி பாருங்கள், ஃபினிஷிங் இந்த மாதிரி பக்காவாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த செயினை நல்லா நீளமாகவே இழுத்துக்கலாம். பக்கத்தில் குத்துனீங்க அப்படின்னா உருகிக்கிட்டு வந்துடும். அப்புறம் பாசி பூரா உருகிரும். திருப்பி நம்ம ஃபஸ்ட்டில் இருந்து தான் ஆரம்பிக்கணும். அதனால அந்த ஒரு செயின் நம்ம கோர்க்குறோம் அப்படின்னா, செயினில் பாசி கோர்க்குறோம் அப்படின்னா அந்த செயினை பாருங்கள், இது போல் நல்லா நீளமாக இழுத்து விட்டுட்டு நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா ஊசியில் 4-5 பாசியை கோர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு உருகாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், முடிச்சு எப்படி போடுறதுன்னு கவனமாக பாருங்கள். பக்கத்தில் ஒரு செயினை குத்தி இது போல் நார்மலாக செயினை மேலே இழுத்துடலாம். இப்போ பக்கத்தில் ஒரு செயினை போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ பக்கத்தில் பாருங்கள் ஒரு செயின் நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பாசிக்கு பக்கத்தில் ஒரு செயின் போட்டுட்டு இன்னொரு செயின் நம்ம இது போல் பெருசாக நீளமாக நம்ம கோர்த்துட்டு அந்த நீளமாக இருக்க செயினுக்கு முன்னாடி குட்டி செயின் இருக்கும். அந்த குட்டி செயினில் நம்ம ஊசியை நுழைச்சி விட்டுட்டு ஊசிக்கு அடியில் இந்த பெரிய செயினை விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அடியில் நூலை பிடிச்சி இழுக்கும் பொழுது அழகான ஒரு நாட் நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி நாட் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை இப்போ பின்பக்கமாக கொஞ்சம் நூல் பக்கத்தில்
இடத்துலையே வெட்டாமல் கொஞ்சம் நூல் விட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த நூலை பாருங்கள், அந்த ஒவ்வொரு செயினுக்கும் அடியில் அந்த நூலை வந்து நுழைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உருகவே உருகாது, ரொம்ப ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த லைன் ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து போட்டு பாருங்கள், அதுக்கப்புறமா ஒரு 4-5 லைன் வரிசையாக போட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாகவே வந்துடும். இந்த பாசியெல்லாம் கோர்க்கும் பொழுது செயினை வந்து நல்லா உயரமாக மேலே எடுத்துக்கணும் பாருங்கள். நீளமாக எடுத்து விட்டதுக்கப்புறம் தான் பாசி கோர்க்கணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இது போல் பாருங்கள், நூலை இது பண்ணும் பொழுது துணியில் படவே கூடாது. துணியில் படாமல் அந்த ஒவ்வொரு செயினுக்குள்ளேயுமே இழுத்து இது போல் கொண்டுட்டு வந்துடணும். இப்போ பாருங்கள், நல்ல பக்கம் பார்க்கும் பொழுது அந்த பாசியோட அழகே ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் கேப்பும் வரக்கூடாது, ரொம்ப நெருக்கமாகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக இதே ஷேப்லேயே அழகாக நீட்டாக இருக்கணும். ஓகே, தேங்க்யூ.